மக்கள் அதிகாரம் பத்திரிகை மற்றும் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வரவேற்று என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சார். எங்களுடைய சேனலுக்கு இந்த ஆலய பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக நீங்கள் மக்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய முக்கிய பிரச்சனை சொன்னதாக கேள்விப்பட்டேன். அது விஷயமாக தான் உங்களை பேட்டி எடுக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் நகராட்சியில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் கோயிலுடைய சொத்து முதல்ல ஆரம்பத்தில் என்ன இருந்தது, இப்போ என்ன இருக்கிறது அப்படின்றத கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்களுக்கு சொன்னால் மக்களுக்கும் அது புரிகிற மாதிரி இருக்கும். அதை மாதிரி சொல்லுங்கள். மொத்தம் கடையநல்லூர் அண்ணாமலையார் கோயிலுக்கு உரிய சொத்து என்று அரசார் புக்கும்படி 5642 33 சென்ட் அரசார் புக்குப்படி இருக்கு. இதை சென்னை இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் கோர்ட்டில் வழக்கு எண் SMR 4 படி 4 of 2001 படி தீர்ப்பு நாள் 12/11/2003 மொத்த சொத்துக்கள் இனாம் பதிவேடு 1803 இனாம் பதிவேடில் சொல்லப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும் அண்ணாமலையார் கோவில் பேரில் கொண்டு வரணுங்கிறதே உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த உத்தரவை மதிக்காமல் 2003 கொடுக்கப்பட்ட மனுவை விசாரணை பண்ணி 2007 5/8/2007 ஆணையர் அலுவலகம் ஒன்லி 138 ஏக்கர் தான் மொத்தமாக அந்த கடையநல்லூர் கோவிலுக்கு இருக்கு என்று உத்தரவு போட்டிருக்காங்க. மீதி சொத்துக்கள் யாருக்கு அபகரித்தாங்கிறதை விசாரணை செய்யவே மறுக்கிறார்கள், நிலுவையில் வைத்துக் கொள்கிறார்கள். சரி, இதுக்காக நீங்க எத்தனை வருஷமா நீங்க போராடுறீங்க? நான் 57 வருடமாக இதெல்லாம் பல மனுக்கள் கொடுத்து பல ஆணையர்கள் உத்தரவு போட்டிருக்காங்க. ஹைகோர்ட்லயும் உத்தரவு ஆகியிருக்குது. மாவட்ட நிர்வாகம் கலெக்டர் அலுவலகத்தில் இருந்தும் உத்தரவு ஆகியிருக்கு. கலெக்டர் அலுவலகத்தில். சரி, இந்த உத்தரவு எல்லாம் மதிச்சு இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா? எடுக்கவே இல்லை, எடுக்க மறுப்பு. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது பின்னால அரசியல் பணம், அதிகாரிகளுடைய சப்போர்ட்டு எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அதிகாரிகள் எந்தவித நியாயத்தை கொடுப்பதற்கு மறுக்கிறார்கள். எதிர்பார்ட்டி அந்த ஆக்கிரமிப்பு பண்ணின நபர்களினால் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தினால் என்னுடைய மனுக்களை விசாரணைக்கு கொண்டு வராமல் கழுத்து போட்டு விட்டார்கள். கிழித்தே போட்டுறாங்களா? என்னுடைய கோப்பு நம்பர் கொடுக்கல. எந்த நம்பரும் கொடுக்கல. ஆனால் உண்மையிலே நீங்கள் நான் நினைக்கிறேன் கடவுளுடைய அவதார புருஷர்ன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 57 வருஷமா ஒருத்தர் ஒரு கோயில் சொத்துக்காக போராடுறாருன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த மனநிலை எல்லாருக்கும் வராது. ஏன்னா ஒரு பிரச்சனையை சாதாரணமாக ஒரு 5 வருஷம் இல்லை 10 வருஷம் தான் அதிகபட்சம் ஒருத்தர் போராடுவாங்க. நீங்கள் 57 வருஷமாக நீங்கள் போராடிட்டு இருக்கீங்கன்னா அது ஏதோ கடவுளுடைய ஒரு சக்தி உங்களை போராட வச்சுக்கிட்டு. ஏன்னா ஏன்னா இந்த போராட்டத்தை உங்களால் நடத்தவே முடியாது. ஏன்னா நீங்கள் பொறுத்தளவில் உங்களுடைய எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் போராடுறீங்க. அவங்க இந்த கோயில் சொத்து அபகரிக்கிறதுக்கு அவங்க போராடுறாங்க. இந்த விஷயத்தில் அரசாங்கம் யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்றது தெரியாம இன்னைக்கு நிர்வாகம் ஓடிட்டு இருக்கு. நீங்க இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோர்ட்டுக்கு கொண்டு போயிருக்கீங்க. கோர்ட்ல 1996 என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்தது? 96 நாங்கள் கேஸ் போட்டோன்னே அந்த 393 ஏலத்தை ரத்து பண்ணணும். என்னுடைய சொத்து மதிப்பு ஏக்கருக்கு 40,000 ரூபான்னு இருக்கு. இவங்க வெறும் 2,000 ரூபாய்ன்னு போட்டு இந்த சொத்துக்களை
மொத்த சொத்துமே 10,17 சொல்லி 10,17 எவ்வளோ ஏக்கரு? 3 ஏக்கர் 93. வெறும் 10,000 ஏலத்துக்கு போனதாக கொண்டு வந்து இதனுடைய சூட்சமாக என்னன்னா, அப்போ இருந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் ராசி நம்பர் இருந்தால் தான் அவங்க ஆர்டர் போடுவான்னு 7181 9 10,17 அப்படின்னு தீர்மானம் பண்ணி கொண்டு வந்து இல்லீகலாகவே ஆர்டர் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணினது ரத்தாச்சு. சரிதான். இப்போ கோர்ட் ஆர்டர் இவங்க போட்ட தீர்மானத்தையும் ரத்து பண்ணியிருக்காங்க, ஏலத்துக்கு விட்டதையும் ரத்து பண்ணியிருக்காங்க கோர்ட்டு. அதே மாதிரி HRNCலையும் வந்து இந்த சொத்தினுடைய மொத்த சொத்தும் அண்ணாமலையார் கோயிலுக்கு தான் சொந்தம். 5,642 ஏக்கர் 42 ஏக்கர் வந்து அண்ணாமலையார் கோயிலுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு தென்காசி மாவட்டத்தினுடைய அண்ணாமலையார் கோயிலுக்கு தான் சொந்தம்ன்றது ஊர்ஜிதப்படுத்திருக்காங்க. சென்னை இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் 2003 போட்ட உத்தரவுப்படி இந்த சொத்துக்கள் அனைத்தும் 1803 இனா பதிவேடுகள் சொல்லப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும் அண்ணாமலையார் கோவிலுக்கு பாத்தியப்பட்டதுன்னு டிக்ளேர் ஆயிடும். சரி, இதை வந்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் இதை செயல்படுத்தணும். அவங்க நியாயமான விஷயமாக இருந்தால், நியாயமான அதிகாரிகளாக இருந்தால் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், இதை வந்து கோயில் சொத்தாச்சு, நம்ம கோயிலில் இருந்து சம்பளம் வாங்கி சாப்பிட்றோமே, கோயில்னால நம்ம கோயில் நல்லா இருந்தால் தானே நாம நல்லா இருக்க முடியும். கடவுள் வந்து நம்மளுக்கு ஒருவேளை சோறாவது நல்லபடியாக நம்ம குடும்பத்தை வாழ வைப்பாருன்ற அந்த எண்ணமாவது அவங்களுக்கு இருந்ததா? இல்லை, ஒரு கோயில் நிர்வாகம் வந்து சாமியை மதிக்காதவன் எல்லாம் கோயில்ல போட்டு அவன் எதுக்கு இங்க கோயில் நிர்வாக அதிகாரியா இருக்கட்டும், அவன் ஆர்டினரியாங்க கூட இருக்கட்டுங்க, எனக்கு தெரிஞ்சது வந்து நீ கடவுளையே மதிக்காதவன் எப்படா நீ கடவுள் கோயில்ல நீ வேலை செய்யற? அது வந்து தமிழக அரசு தான் அதிரடி முடிவு. இல்ல, கோயில் சொத்துல நீ சாப்பிட்ற, கோயில் சொத்துல தண்ணி வாங்கி குடிக்கிற, கோயில் சொத்துல கார் வாங்கி வச்சுக்கணும் ஓட்டிங்கிற, அது எல்லாம் மக்கள் கொடுக்குற ஒரு பணம் தானே, கோயிலுக்கு கொடுக்குற ஒரு பணம் தானே, காணிக்கை தானே. கோயில் அந்த சொத்துல தானே நீங்க எல்லாமே நிர்வாகம் பண்றீங்க. அரசு ஒன்றையும் நிர்வாகம் பண்ணலையே, அரசனுடைய பணம் வந்து உங்களுக்கு கொடுக்கலையே, எல்லாம் கோயில் சொத்துல தானே. உண்டியல் பணம், வேற வழியில வரக்கூடிய விழா நடத்தக்கூடிய கான்ட்ரிபியூஷனாக வரக்கூடிய பணம் எல்லாமே வந்து சம்பளமாகவும் செலவு தொகையாகவும் காமிக்கிறாங்க. அப்படி இருக்கிற இவங்க மனசாட்சி கொஞ்சமாவது இருக்க வேணாவா? இருக்கல, மனசாட்சி இருக்க விடல. இருந்தாலும் கூட நடவடிக்கை நடத்துறதுக்கு முட்டுக்கட்டை போடுறாங்க. யார் போடுறாங்கிறது தமிழக அரசு தான் கண்டுபிடிக்கணும். தமிழக அரசு வந்து இதுக்குன்னு ஒரு துறை மந்திரி இருக்காரு, துறை செக்ரட்டரி இருக்காரு, துறை இயக்குனர் இருக்காரு, கமிஷனர் இருக்காரு, எல்லாமே இருக்காங்க. இவங்கெல்லாம் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒன்றும் பண்ண முடியல. அதனுடைய கோர்ட்டு ஆர்டரையும் மதிக்கல, HRNC கோர்ட்டு போட்ட உத்தரவும் மதிக்கல, மாவட்ட நிர்வாகம் போட்ட உத்தரவையும் மதிக்கல. அப்ப சட்டத்தையே மதிக்காத நீங்க என்ன நிர்வாகம் பண்றீங்க? அப்ப உங்க இஷ்டத்துக்கு நீங்க நடத்துறதுக்கு கோயிலா, இல்ல உங்க இஷ்டத்துக்கு எதை வேணாலும் மாத்திப்பீங்களா? இந்த அதிகாரிகள் மதிக்காதனால 2007 சிபிஐக்கு மனு கொடுத்தோம். 2008 சிபிஐ வந்து கன்க்ளூஷன் பண்ணி சென்னை டிஜிபி அலுவலகத்துக்கு கடிதம் அனுப்பி இதை விசாரணை பண்ணி நியாயம் வழங்கும்படி உத்தரவு போட்டாங்க. அந்த உத்தரவை இது முடிய நடைமுறைப்படுத்தாமல் டிஜிபியும் அழுத்தம் கொடுக்குறாங்க. இங்க சென்னை டிஜிபிக்கே அழுத்தம் வருது. சரி, அப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சு தான் கௌரி சங்கர் வந்து எல்லாமே போலியான ஆவணங்களை தயார் பண்ணி துறை இணை ஆணையர், உதவி ஆணையர்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த உத்தரவுகள் அனைத்தும் சட்டப்படி செல்லாதுன்னு ஒரு உத்தரவு போட்டு, அது எப்போ போட்டிருக்காரு? 2003 அதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இவங்க கடையநல்லூர் சோழிய பிராமண சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட சொத்துன்னு சொல்றது சட்டப்படி செல்லாது, அது தப்பு, அந்த மாதிரி உத்தரவு போட்டது. இவர் வைத்தியநாதன் வந்து
சாகும் வரை நிர்வாகி மேனேஜிங் ட்ரஸ்டின்னு ஒரு உத்தரவு போட்டதும் சட்டப்படி செல்லாது. அப்படி சட்டத்திலே இடம் கிடையாது. அதனால் அந்த சொத்துக்கள் அனைத்தும் அண்ணாமலையார் கோவிலுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து கடையநல்லூர் பிராமண சமுதாய மக்கள் மூலம் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுத்து நிர்வாகத்தை ஒப்படைக்கணும்னு உத்தரவு போட்டாங்க. இந்த உத்தரவு போட்டதனுடைய பலனாக அந்த ஆர்டரை இவங்க எக்ஸிக்யூட் பண்ணாம அந்த கோப்புகளை மறைத்து வைத்துக் கொண்டு 2004 இல்லீகலா வித்து ஹைகோர்ட்ல சட்டப்படி செல்லாது என்று ஏலம் சொன்ன உத்தரவை உத்தரவுக்கு விரோதமாக வைத்தியநாதனை கொண்டே இந்த 393 விற்பனை செய்யக்கூடிய போலியான ஆவணங்களை தயார் பண்ணி அதுல ஒரு 3 ஆவணம்னா அரசு ஆணை 195/2002, 150/2007, 429/2007 3 அரசாணைகளை போலியாவை வைத்தியநாதனுக்கு வேண்டி தயார் பண்ணி அவரை கொண்டு விற்பனைக்கு 2004 ஏற்பாடு செய்து அவர் மேல இருந்த கிரிமினல் குற்றங்களையும் நலிபை பண்ணி அவரை காப்பாத்துறதுக்கு இந்த அதிகாரிகளும் உடந்தையா இருந்திருக்காங்க. இதுல இந்த வைத்தியநாதன்றவர் யார் சார்? வைத்தியநாதன் திருநெல்வேலி தினமலர் நிர்வாகிகளுடைய கணவர். ஓ சரி. அவர் ஒரு பத்திரிகையாளர், பத்திரிகையை நடத்தக்கூடியவர். இவரே இந்த மாதிரி நாட்டில் ஒரு மிகப்பெரிய சொத்து மோசடி செஞ்சா நாட்டில் இவர் எப்படி பத்திரிகை துறையில் இவர் உண்மையை இவர் மக்களை எல்லாம் உண்மையாக இருக்க சொல்லி எழுதுவார். இவர் பத்திரிகை மட்டும் எப்படி அடுத்தவங்களை குறை சொல்லுது? இவர் நியாயமா இருந்தா தானே இவர் குறை சொல்லலாம். அவங்க அத ஒரு டெக்னிக்கலா எப்படி சொல்றாங்கன்னா தினமலர் நிர்வாகிகள் தினமலரான இருக்கட்டும், அது எந்த மலரான இருக்கட்டும், நாட்டுல அந்த பத்திரிகைக்காரர்களுடைய நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தப்பு பண்ணல, நீ என்னுடைய மாப்பிள்ளை பண்றாரு, நீங்க உங்க சட்டப்படி அவர் மேல நடவடிக்கை எடுங்க, நாங்க தடுக்கல அப்படின்னு வெளிப்படையா சொல்றாங்களே தவிர சமுதாயத்துல பின்னால இருந்து எல்லா வேலைகளையும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது தமிழக அரசு, இது அரசியல். ஆமா, தமிழக அரசு பத்திரிகை துறையில இருக்கிறவங்க ஒண்ணு அரசியல்வாதி செய்யற தப்பு எல்லாம் வெளி கொண்டு வரோம், நாங்க தப்பு செய்யறவனு வெளிப்படுத்துறோம். ஆனா நீ ஒரு பெரிய பத்திரிகைன்னு சொல்லிட்டு தன்னுடைய மருமகன் பண்றத மறைக்கிறாங்க. இப்போ நீங்க பெரிய பத்திரிகை, உங்களுக்கு தான் செய்தித்துறை சலுகை விளம்பரம் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப எங்களை மாதிரி பத்திரிகைகள், உண்மை சொல்ற பத்திரிகைகள்லாம் ஏன் இந்த செய்தித்துறை பத்தி என்ன நினைக்க வரீங்க? இல்ல, இவ்வளவு தூரத்துக்கு சொல்லக்கூடிய தினமலர் நிர்வாகிகள் இவங்க கடையநல்லூர் வில்லேஜ் 2ல சர்வே நம்பர் 833/2 இல்லீகலா விலைக்கு வாங்கினதா காமிச்சு அதுக்கு டிஎஸ்எல்ஆரும் வாங்கி வச்சிருக்காங்க 2005. அந்த மனுவும் இன்னும் பெண்டிங்கில் வச்சிருக்காங்க இந்து சமய அறநிலையத்துறையும் தென்காசி மாவட்ட நிர்வாகம். அந்த மனுவும் பெண்டிங் இருக்கு. கோர்ட் உத்தரவும் மதிக்கல, HRNC கோர்ட் உத்தரவும் மதிக்கல, மாவட்ட நிர்வாகத்தினுடைய உத்தரவும் மதிக்கல. அப்புறம் நீங்க என்ன பத்திரிகையில நீங்க எழுதி மக்களை தீர்த்துக்குப்பீங்க? அதிகாரிகளை பயன்படுத்தி அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க, அழுத்தம் கொடுத்து. நான் சொல்றேங்க, இந்த பத்திரிகைன்றது நான் பல முறை எழுதியிருக்கேன். இது ஒன்றும் கார்பரேட்டுக்கு சொந்தமானது இல்லை, ISI முத்திரை போட்ட ப்ராடக்ட் கிடையாது. இதை நான் பலமுறை மக்கள் அதிகாரத்தில் எழுதியிருக்கேன், இதை வெளிப்படையாகவும் சொல்லியிருக்கேன். எந்த பத்திரிகையாக இருந்தாலும், அது சிறிய பத்திரிகையாக இருந்தாலும் பெரிய பத்திரிகையாக இருந்தாலும், உண்மைதாங்க பத்திரிகை.